திண்டுக்கல் புனித அந்தோணியார் கல்லூரியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி திண்டுக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக 1000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் தொடக்கமாக இன்று தாமரைப்பாடி புனித அந்தோணியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் 100 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் போக்சோ நீதிபதி வேல்முருகன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் திருவேணி வரவேற்புரையாற்றினார். மாவட்ட வன அலுவலர் ராஜ்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி, திட்ட அலுவலர் திலகவதி, கோட்டாட்சியர் சக்திவேல், வட்டாட்சியர் மீனாதேவி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜசேகரன் மற்றும் அண்ணாதுரை, கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை சங்கர், காவல் துணை கண்காணிப்பாளர் பவித்ரா உள்ளிட்ட பல அரசு துறை அலுவலர்கள் பங்கு பெற்று 100 மரக்கன்றுகளை நட்டனர். பொதுமக்களுக்கு 200 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டோம். பசுமை மரங்களின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இறுதியாக உதவி திட்ட அலுவலர் கந்தசாமி நன்றி கூறினார். மேலும் இந்நிகழ்வில் கல்லூரி தாளாளர், முதல்வர், பேராசிரியர்கள், மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். கேமரா உள்ள வருது.